இந்த வீடியோ தாய்லாந்தில் இருக்கிற கிராவி என்ற இடத்துல எடுத்தது. இது நாங்கள் ஜங்கிள் டூர் என்று சொல்லி ஒரு 3 இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனவை. இது ஆனாங் பீச்சில் இருந்தான் நாங்கள் வழிகிட்டினாங்கள். ஒரு அழகான சின்ன பீச். இந்த பீச்சு கிட்ட பல சாணங்களை தான் நின்னாங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ட்ராவலில் போய் கிராவி ஜங்கிள் டூர் புக் பண்ணாங்க. முதல் 2 இடத்துக்கு போனாங்க. அதை நான் முதல் ஒரு வீடியோ போடினான். இந்த வீடியோவில் டைகர் கேவ் என்று சொல்லி ஒரு இடத்துக்கு லஞ்ச் முடிய அதுக்கு கூட்டிக் கொண்டு போனவன். இதுதான் அந்த பேர்ட் ஐ வியூ. அந்த டைகர் கேவில் இருக்கிற மலையில் இருக்கிற புத்த கோவில் உண்டு. இதுவும் ஒரு வடிவான ஒரு கோயில். மற்றது இந்த டைகர் கேவில் முந்தி பழைய காலத்தில் ஒரு பெரிய புலி ஒன்று வசித்ததாம். அதுக்கு பிறகு ஒரு புத்த பிக்கு அதுக்குள்ளே இருந்து மெடிடேஷன் செய்தவராம். முதல் நான் இந்த மலையில் இந்த மேலே இருக்கிற புத்த கோயிலுக்குத்தான் போகிறேன். பார்த்திங்கன்னா நிறைய குரங்குகள் இதுக்கு இருக்குது, தாய் குட்டிகளோடு எல்லாம். இப்படி போகிற வழியில எல்லாம் இப்படி சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் செய்து வச்சிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குரங்கு தாயில் தொங்கி கொண்டு போகுது. அங்கே இருக்கிற புத்த பிக்கு மேல் இதுகளுக்கெல்லாம் சாப்பாடுகள் எல்லாம் போட்டு கொண்டுண்டவை. மனுஷரை மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சி கொண்டு இருக்குது குரங்கு குட்டி. இதில் இந்த தெரிகிற படிகளால் ஏறித்தான் மேலே இருக்கிற அந்த கோயிலுக்கு போகணும். இது 1260 படிகள் இருக்குது. அப்படியே வளைஞ்சு தான் போகும். இதால் அப்படியே ஏறி போனால் மேலே போகலாம். அதுக்கு போகிற இடத்துல ஒரு சின்ன ஒரு கேவ் மாதிரி இருக்குது. அதுக்கையும் புத்த சமயத்து சிலைகள் இருக்குது. அதெல்லாம் இப்படியெல்லாம் நிறைய இதுகள் எல்லாம் ஊதுபத்தி எல்லாம் கொழுவி வச்சிருக்கணும். நீங்கள் அதையும் அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதில் சின்ன சின்ன புத்த கோபுரங்கள் மாதிரி சிலைகள் எல்லாம் செய்து இப்படி கோல்ட் கலர் பெயிண்ட் எல்லாம் அடித்து வச்சிருக்கணும். இதை பார்த்துட்டு இப்போ நான் மேலே ஏறி போகிறேன். இதுதான் இந்த படி. மேலே ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் எடுக்குமா மேலே போக. இப்போ போகிற வழியிலெல்லாம் குரங்குகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில வேளை உங்களை ஏதாவது ஃபோனுகள் இதுகளை சில வேளை பறைக்குமாம். பின்னுக்கு இருக்கிறதுல அந்த டெம்பிள் கேவ் இருக்குது, டைகர் கேவ். இப்போ நான் 491வது படியில் நிற்கிறேன். இப்போ இதில் பார்க்க கொஞ்சம் உயரம் வந்தபடியாக கொஞ்சம் வியூ மேலேருந்து பார்க்க கீழே இந்த பில்டிங்கள் எல்லாம் சின்ன இருக்குது. இப்போ 669வது படிக்கு வந்துட்டேன். இப்படி வளைஞ்சு தான் போகும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்படி நம்பர் போட்டிருக்கணும். கீழே பார்த்திங்கன்னா அந்த பால்ம் ட்ரீ இருக்குது. இப்போ 863வது படிக்கு வந்துட்டேன். இப்போ 999வது படி. இஞ்சால 1000 கிட்டத்தட்ட மேலே வந்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா குரங்கு கொண்டு ஆப்பில் சாப்பிட்டு கொண்டு இருக்குது. கீழே எல்லாம் தோட்டங்கள் பால்ம் ட்ரீகள் இருக்குது. இதுதான் 1220வது படி. கிட்டத்தட்ட மேலே கோயிலுக்கு கிட்ட வந்துட்டேன். நல்ல உயரத்துக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கோயிலின் நுழைவாசல். இது இப்போ 1260வது கடைசிப்படி. நான் கொஞ்சம் நின்று தான் ஏறினான். இப்போ இதால் இன்னும் மேலே 2-3 படிகள் ஏறித்தான் அந்த புத்தர் பெரிய சிலை ஒன்று இருக்குது, அதுக்கு போக வேணும். இதுக்குள்ளே ஷூ போட்டு கொண்டு போகக்கூடாதாம். ஷூ இதில் கலட்டி வச்சுட்டு தான் போகணும். ஏறின உடனேயே அதில் ஒரு போர்டு வச்சிருக்கணும். அதில் வாழ்த்துக்கள், நீங்கள் 1015 அடி உயரம் ஏறிட்டீங்களென்று போட்டிருக்குது. அதோடு ஏறி வந்த படி 1260 படியின் நீளம் 2 கிலோமீட்டர் நீளமாம். இதோட பார்த்திங்கன்னா இதில் மேலே இப்படி நிறைய சின்ன சின்ன புத்தர் சிலைகள் அப்படி நிறைய சிலைகள் வச்சிருக்கணும். இதை சுத்த வர தெரிகிறது லைம்ஸ்டோன் கல்லில் உருவான மலைகள் எல்லாம் வடிவாக இருக்குது. இதில் மேலாண்டு பார்க்க கொஞ்சம் குளிர் காத்தடிக்குது. அதில் பெரிய ஒரு புத்த கோயிலும் இருக்குது சைடில். இதுதான் அந்த பேர்ட் ஐ வியூ. பார்த்திங்கன்னா பெரிய புத்தர் சிலை. இதுவும் இந்த தாய்லாந்து பேங்குக்குள்ளே இருக்கிற மாதிரி கீழே இப்படி ஆசுரர்கள் அப்படி அதை தாமிரப்பூ தூக்கி வச்சுருக்கிற மாதிரி மேலே புத்தர் இருக்கிற மாதிரி செய்து வச்சிருக்கிறோம். கோல்ட் கலர் பெயிண்ட் அடித்து அப்புறம் புத்தருக்கு தலைக்கு மேலே ஒரு ஒரு குடை மாதிரி கீழே பார்த்திங்கன்னா ஒரு 5 தலை பாம்பொண்டு புத்தருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இரவில் லைட் போடுவேணும். அதில் லைட்டுகள் அதில் பின்னுக்கு தெரியுது. கொஞ்சம் இந்த கலர்கள் எல்லாம் இந்த மலைக்கு இது ஓப்பன் பண்ணுறபடியாக சில இதில் அந்த கலர்கள் மங்கிட்டுது.
இந்த புத்தட்ட சிலை வந்து கிட்டத்தட்ட 100 அடி உயரம். இது வந்து மேலேருந்து பார்த்தா அப்படித்தான் தெரியும். இதெல்லாம் அந்த ஆக்கள் நின்று பார்க்குறது. இதுக்கெல்லாம் நல்ல கிட்டடியில் கோல்ட் பெயிண்ட் அடிச்சிருக்கணும் போல் இருக்குது. நல்ல வடிவாக புதுசு மாதிரி இருக்குது. இப்போ சுத்த வர அப்படியே மதில் காட்டியிருக்கணும். நீங்கள் அப்படியே சுற்றி இந்த 360 டிகிரி வியூவை பார்க்கலாம். அதை விட பிறகு அங்கால போனால் ஒரு சின்ன ஒரு 10 படி ஏறி மேலே போனால் இன்னொரு சின்ன சிலைகள் இருக்காம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல உயரத்தில் இருக்குது. நான் இப்போ கிட்டத்தட்ட 1015 அடி உயரத்தில் மேலே நிற்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா இதான் அந்த டைகர் கேவ் கோயில். இதுவும் ஃபுல் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. இதுதான் அந்த இன்னுமாக டொப்புக்கு போகிற படி. பார்த்திங்கன்னா இங்கே பிள்ளையார் எல்லாம் பிள்ளையார் சில புத்தர் கோயில்லையும் வச்சிருப்பினோம். இது அதுக்கு போக முதல் இதில் ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது. இப்போ மேலே ஏறி போனால் இதுக்குள்ளேயும் இப்படி மலையின் கல் இது, இந்த மலையின் கூர், அதுக்குள்ளே தான் இந்த அவங்க செய்கிற அந்த பெரிய சிலை. அதுக்குள்ளே இப்படி 2-3 சின்ன புத்தர் சிலையையும் வச்சு தொப்பில் 2 பார்க்குற மாதிரி செய்து வச்சிருக்கணும். இதை மேலாண்டு பார்த்து இது டொப்பிலாண்டு பார்த்தா கீழே அவங்களுக்கு இப்படியெல்லாம் தெரியும். அப்புறம் இன்னொரு 10 படி மேலே ஏறி போனால் அப்புறம் அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இப்படி 4-5 சிலை, அதில் ஒன்று பிள்ளையார் சிலை அதுக்கு இருக்குது. நடுவில் 4வது பிள்ளையார் சிலை. அது பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு இப்படி வேட்டி கட்டி பிள்ளையார் சங்கு இதெல்லாம் வச்சு கொண்டிருக்கிற மாதிரி. இதுவே தாய்லாந்து ஆக்களுடைய அந்த கோயில்களில் இருக்கிற அந்த ஒரு சிலை இதில் பீங்கானில் செய்ததுண்டு. இதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2.5 மணித்தியாலம் வேணும் ஏறி திருப்பி இறங்கி போக. இதை நீங்கள் வந்து இப்படி எக்ஸசைஸ் செய்து இப்படி ஹைக்கிங் செய்திருந்தால் தான் ஈஸியாக ஏறலாம். நல்லது கஷ்டம். கூடுதலாக நான் வரைக்க பார்த்தோன்னா கனவேரெல்லாம் அப்படியே படியில் இருந்து தான் ஏறினவை. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களாக இருந்தாலும் தொடர்ந்து ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். இன்னும் இங்கே வந்து இந்த வெதரும் கொஞ்சம் ஹியூமிடி ஏரில் இருக்காது. இப்போ நான் அதை பார்த்துட்டு இறங்கி கீழே வந்துட்டேன். இப்போ அந்த டைகர் கேவுக்கு போய் அதே மாதிரிக்கா பார்த்துட்டு அப்படியே திருப்பியாகவே கொண்டு எங்களை ஹோட்டலில் விடுவினோம். இதுதான் அந்த டைகர் கேவ். இந்த முன் பக்கம் இதுலேயும் இப்படி ஒரு சைனீஸ் இந்த இது மாதிரி ட்ராகன், இப்படி பெரிய 2 சிங்கம் அதுகளெல்லாம் இப்படி சில மாதிரி வச்சு தான் இந்த இது இருக்குது. இதுவும் ஒரு வடிவான இந்த கட்டிடக்கலை. நீங்கள் இங்கே வந்தால் இது இந்த பீச்சுகள் பார்த்து முடிய இதை வந்து பார்க்கலாம். இதுதான் விசிட் டைகர் கேவ் உண்டு. இதுதான் அந்த டைகர் கேவ். இதுக்குள்ளே தான் முந்தின காலத்தில் ஒரு பெரிய ஒரு புலி ஒன்று இருந்ததாம். அதுண்ட கால அடையாளம் இதுக்குள்ளே இருந்ததாம். அதோட இதுக்குள்ளே கனகாலம் இருந்தாண்டு அப்புறம் இந்த இதில் ஒரு புத்த பிக்கு ஒரு ஆள் இருந்து தவன் செய்தவர் உண்டு. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி லைக் பண்ணிங்கண்டா போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உடனுக்குடனே பார்க்கலாம். இது வந்து கிராபியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலம் இந்த 3 டூரில் இதுக்கும் கூட்டி கொண்டறிவினோம். பெரிய காசு இல்லை. ஒரு ப்ரைவேட் காரில் ஒரு 10 பேரை கூட்டி கொண்டறிவினோம்.